வணக்கம் மக்களே. டே 14ஓட விளாக் வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூசணிக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பேர் தான் நீர் பூசணின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டினா நம்ம திஷ்டிலாம் சுற்றுறதுக்கு இதான் வச்சு இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது நம்ம ஜூஸ் போட்டு குடித்தோம்னா வெயிட் லாஸ் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம வாழைத்தாரில் ஒரு குருவி கூடு கட்டியிருந்துச்சு. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்த்தா குருவி கூடு இல்லை, அது பார்த்திங்கன்னா நம்ம அணில் கூடு. நம்ம கருவேப்பிலை செடியிலேருந்து நம்ம கருவேப்பிலை உடைச்சிட்ருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அணிலுக்கூடுக்கு தான் அந்த கருவேப்பிலை நம்ம உடைச்சிட்ருக்கோம். நல்லா தலை பார்த்திங்கன்னா எப்படி நல்லா தலைன்னு வச்சுருக்குங்களா கருவேப்பிலை. நம்ம தினமும் இதுக்கு தண்ணி விடுவோம். வாய்க்கா ஓரத்தில் வச்சுருக்கனால தான் இப்படி இருக்குது நல்லா கருகருன்னு. அப்புறம் நம்ம மாட்டெல்லாம் பிடிச்சி வந்து நம்ம காட்டிலேருந்து பிடிச்சி வந்து கட்டிட்டு மாட்டுக்கெலாம் நம்ம கூலம் காலையிலே நறுக்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் போட்டு அப்புறம் நம்ம அவரைக்காய் செடியிலேருந்து அவரைக்காய் அறுவடை பண்ண போயிட்டோம். செடியில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா வச்சிருச்சு. அவரைக்காய்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, கோயிலுக்கு தான் கொடுக்கறதுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். அதனால் நம்ம ஊர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. தான் நம்ம இந்த காய் பறிச்சிட்ருக்கோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 நாளுமே அன்னதானம் போடுவாங்க, இன்றைக்கும் நாளைக்கும். அப்புறம் நம்ம காயெல்லாம் பறித்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் எடுத்து கொண்டு போய் நம்ம கோயிலில் கொடுத்துட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும்.